நீங்க கேஸ் கொடுங்க போயிட்டு அதெல்லாம் எடுக்கலாங்க. ஏங்க அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கீங்க. சரிங்களா? உங்கள்ட்ட நீங்க அன்னைக்கு என்ன சொன்னீங்க? ஏன் லோன் கொடுத்து அவள்கிட்ட போய் கேளு, நீ எதுக்கு இவள்கிட்ட கேட்க? அவள்கிட்ட கேளு இவள்கிட்ட கேளெல்லாம் நான் சொல்ல கிடையாது. சரிங்களா? அவங்க லோன் வாங்கினது வீடியோ இருக்குதுங்க, லைவ் வீடியோ இருக்கு. சரிங்களா? நீங்க மாத்தி பேசுறீங்கன்னு தான் நாங்க லைவ் இப்ப கேட்டீங்களா எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்கன்னு, இதுக்குதான் லைவ் வீடியோ எடுக்கிறது. சரிங்களா? அவங்க கிட்ட பணம் இல்ல, இப்ப கட்ட முடியாது. வீடியோ பார்த்து இங்க வந்து நான் லோன் கொடுத்தேன், அப்ப இங்க தான் உட்கார முடியும். இங்க வந்து கூப்பிடுங்க. வீட்டுக்குள்ள வந்து காசெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஏங்க காசு கட்ட மாட்டேன்னு சொல்ல கிடையாது. ஐயோ சார், நான் லோன் கொடுத்து நீங்க எங்க வேணாலும் உங்க ஐடி கார்டு எங்க சார்? வந்து வாங்க கொடுக்கணுமா? நானு உங்க ஐடி கார்டு எங்க? நீங்க மெம்பர் கிட்ட பேசலாம். நான் மெம்பர்ட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க. நான் உங்கள்ட்ட நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் லோன் கொடுத்துக்க அந்த மாட்டேன். நான் அந்த மாட்டேன் கேக்குறேன். 3 மாசம் பேமெண்ட் வரலாமா? எங்கம்மா அமௌண்ட்டுங்க? இப்ப காசு இல்லங்க, கட்ட முடியாதுன்னு சொல்றாங்க. நாங்க அவங்கள நீங்க சொல்லுங்க. அன்னைக்கு நீங்க வேற மாதிரி பேசுனீங்க. என்ன சொன்னாங்க? அந்த பொண்ணு கொடுத்தீங்க, அங்க போய் கேளு. ஆமா, அந்த அவருக்கு தெரியும், அவங்க வீட்டுக்காருக்கு தெரியாது. சரிங்களா? நீங்களே எடுங்க, யார் வேண்டானா? சரியா? மரியாதையா பேசுங்க. சரிங்களா? நீ வா போன் பேசினா பாத்துட்டு நான் வீடியோ அப்படிதான் எடுப்பேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்கன்னு நான் எடுப்பேன். நீங்க கேஸ் கொடுங்க போயிட்டு. நான் போடுவேன். நீங்க போய் கேஸ் கொடுங்க, யாரும் வேண்டானா? வந்தீங்க உட்கார்ந்துட்டு அவங்க தான் சொல்றாங்கல்ல காசு இல்ல, நான் அப்புறமா கட்டுறேன், எனக்கு 6 மாசம் டைம் கொடுங்கன்னு கேக்குறாங்கல்ல. சொன்னாங்க இல்லையா? 3 மாசத்துக்கு முன்னாடி அவங்க பணம் கட்டலன்னு தெரியும். ஒரு 3200 அப்புறம் உங்களுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து எடுத்து கொடுத்தீங்களா? உங்க வீட்ல இருந்து எடுத்து கொடுத்தீங்களா? அவங்களுக்கு சும்மா கொடுத்துருக்கீங்களா? சும்மா கொடுத்துருக்கீங்களான்னு சும்மா கொடுத்துருக்கீங்களா? நீங்க உங்கள்ட்ட பேசணும்னு எனக்கு அவசியமே இல்லையா? ஏங்க நான் அவங்கள்ட்ட வந்து கேட்டீங்கன்னா என்னைய கூப்பிட்டாங்கன்னா நான் வருவேன்னு வருவேன்னு. அவங்க பணம் இல்லன்னு சொல்லிட்டாங்க, நீங்க கிளம்புங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவங்க பணம் இல்லன்னு சொல்லிட்டாங்க, 6 மாசம் டைம் கொடுங்க கட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? நீங்க எங்கேயா நின்னுகிட்டு எங்கேயாச்சும் வாங்கி கொடுக்க முடியுமா? 1 வருஷம் ஆகலன்னா ஆயிட்டு. நீங்க லீகல் ப்ரொசீஜர் என்னவோ அதை பாருங்களே. லீகல் ப்ரொசீஜர் உங்கள்ட்ட சொல்லணும். இப்பதானே சொன்னேன். குரூப்புக்கு எதுக்கு இது? என்ன கவர்மெண்ட் லோனா? கவர்மெண்ட் லோனா? ஏன் குரூப்ல இருக்கவங்க எல்லாம் தூண்டி விட்டு அடிச்சுக்கிட்டு சாவணும்னு பாக்குறீங்களா? 4 பேர் சேர்ந்து லோன் குடுக்குறீங்களா? இல்ல இது கவர்மெண்ட் லோனா? ஆமா ஆமா பர்மிஷன் இருக்குதுங்க. பர்மிஷன் இருக்குதுன்னு எடுக்கிறேன். நான் வீடியோ எடுப்பேன். நீங்க போய் கேஸ் கொடுங்கன்னு அன்னைக்கே சொல்லியாச்சு. ஆமா ஆமாங்க, என் வீடு தாங்க. என்ன கட்டணும்? வீடத்தான் கட்டியாச்சு, என்ன கட்டணும்? யாரு உங்கள்ட்ட எதுக்கு காட்டணும்? சரி, இபிபில எல்லாம் உங்கள்ட்ட எதுக்கு காட்டணும்? மெம்பருக்கு நான் லோன் கொடுத்து அவங்க நிக்கிறாங்க. நீங்க எங்க இருந்தோ வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு அங்க வந்து இப்படியே வந்துட்டு இருப்பீங்க. நாங்க கேட்டு வந்துக்கணும். நான் எங்க இருந்து வந்தேன் கேக்குறேன். நான் திருப்பி உங்களுக்கு கேக்குறேன். அவங்க லோன் அப்ப நீங்க கட்டி விடலாம்ல? உங்க வீட்டுல இருந்து எடுத்து கொடுத்துருக்கீங்களா? பாவம் தானே, கஷ்டப்படுறாங்கல்ல, கட்ட முடியல. நீங்க காசு கட்டலாம், அது அவங்களுக்கு காசு கட்ட முடியல. பாவம், ரொம்ப பாவம். நீங்க கட்ட வேண்டியது இவ்வளவு பேசுறீங்க, வீடியோ எடுக்கிறீங்க, இவ்வளவு பேசுறீங்க. தூரமா நின்று பேசுங்க. சரிங்களா? தூரம் அங்க நின்று பேசுங்க. காது கேட்காதா? காது செவிடானே. அங்க நின்னு பேசுங்க. ஏன் ஒட்டிக்கிட்டு பேசுனதான் உங்களுக்கு காது கேக்குமா? அங்க நின்னு பேசுங்க. சரிங்களா? என்னமா உங்க வீட்டுல இருந்து காசு எடுத்து கொடுத்த மாதிரி தூரமா நின்னு பேசினா கேட்காத மாதிரி உட்காந்துருங்க. எவ்வளவு நேரம் உட்காந்துருக்கீங்கன்னு பாக்கலாம். நிறைய ஒரு 4-5 குரூப்ல இருக்கு. நீங்க தான் வாங்கிக்கணும். என்ன வாங்கிக்கணும்னு தேவையில்லை, தேவைப்பட்டவங்க அவங்கள கட்ட வாங்கிதான் தலையில துண்டா போட்டு அனுப்பிடுறீங்களே. நீங்க ரெடி பண்ணி கட்டுங்க. உங்க காசு கொடுத்தீங்கன்னா காசு எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இப்படி எடுத்து என் வீட்டுல இருந்து கொண்டு வந்து செக் அடிச்சு அப்புறம் எதுக்கு ஆடுறீங்க? கம்பெனில வேலை செஞ்சுட்டு. சரி, ஓகே. நீங்க யாரு? நீங்க ஏதோ ஒரு தலைவர்னு சொன்னீங்களே. நீங்க தலைவரா? நீங்க அந்த இதுல அவங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்களா? ஏங்க இத கேக்குறது எங்களோட வேலையே. நீலகிரி மாவட்ட தலைவர். நீலகிரி உங்களுக்கு கிடையாதுல்ல? புரியுதா? அது உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி என் கம்பெனி நான் வந்து வேலை செய்றேன். நீலகிரி எங்களோடதுதான். எங்களுதுதான். நீங்க ஏன் பேசுறீங்க? உங்க காசு நீ கொடுக்கல. ஆமா, என் காசு கொடுக்கல. என் கம்பெனி காசு கொடுக்க நான் கம்பெனில வேலை செய்றேன். நீங்க நீலகிரின்றது உங்களுக்கு நீலகிரி கிடையாது. நீங்க எங்க இருந்து வந்து நீலகிரி மாவட்டம் சொல்லி இங்க நிக்கிறீங்க. நான் சொல்றது கேக்குறீங்களா? நீங்க சொல்றது உங்க பணம் இல்லன்றீங்க.
சரியா? கம்பெனில சொல்லுங்க. ஐயோ ஒவ்வொருத்தவங்களும் கம்பெனி இப்போ நீலகிரி அப்படின்ற போது நீலகிரி மொத்தமா வந்து இங்க நிக்காதீங்க. நீங்க ஒரு ஆள் நிக்கிறீங்கல்ல, நான் நீலகிரி தலைவர் அப்படின்னு சொல்லி நிக்கிறீங்கல்ல, நீலகிரி வந்து நிக்காது, நீங்க தான் நிக்கிறீங்க. அதே மாதிரி கம்பெனி லோன் கொடுத்தாங்க அப்படின்னா கம்பெனி ஓனர் வந்து இங்க நிக்க மாட்டாரு. அவருக்கு மண்டை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீலகிரியே எப்படிங்க வந்து நிக்கும்? நீலகிரின்றது ஒரு ஊரு, அது கூட தெரியாதா? நீலகிரியே வந்து நிக்குமா? அதே மாதிரி பந்தா குடுக்கறதுக்கு நீலகிரிங்கிறது ஒரு மாவட்டம், அது கூட தெரியலையா? உங்களுக்கு ரொம்ப தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? தனியா இருக்க பொம்பளைங்களை போய் மிரட்டுறதுக்கு தெரியும். அதான் இப்ப எத்தனை மணி நேரம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அதான் தெரியும். ஆமாங்க, தெரியாதவங்கள ஆர்பிஐ ரூல்ஸே தெரியாம இருக்காங்களே, அவங்க வியாசர்ல எல்லாம் இப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அவங்க சூசைட் பண்ணிட்டு சாவட்டும் அப்படின்ட்டு நீங்க பேசுங்க. நாங்களாம் பேசுறது இல்ல, நீங்க பேசுங்க. நிக்கிறத வச்சு நில்லுங்க. எவ்வளவு நேரம் நிப்பீங்கன்னு பாப்போம். அது எங்களுக்கு தெரியுங்க. உதவி பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க உங்க வீட்டுல இருந்தா நீங்க தலைவரா வந்து உட்காந்துருக்கீங்க. ஆமா, எங்க வீட்டுல இருந்து தான் உட்கார்ந்துருக்கோம். அப்படிதான் பேச முடியும். என்ன கை நீட்டு என்ன கை நீ கை நீட்டு யாரு நீட்டு நான் முதல்ல என்ன பக்கத்துல வராதீங்க, நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். சரிங்களா? நீ கைய மட்டும் வைங்க. கைய நீட்டுங்க. யாரு கை நீட்டுங்கன்னு யார் நீட்டுற பார்க்கலாமா? நீ என்ன கை நீட்டா சரி சரி ஒத்திட்டு உட்கார்ந்துருவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அங்க நீங்க இங்க இருந்து வர்றீங்க. என்ன பெரிய ரவுடி நினைப்பா? ரவுடி நினைப்பா? அவர் நீலகிரி மாவட்ட தலைவருங்கிறாரு, அது கூட தெரியல. மாவட்ட தலைவர்னா நான் என்ன பண்ணும்? வாய மூடிக்கிட்டு அங்க நிக்கணும். நீ வாய மூட்டு நில்லு. சரியா? எதுக்கு பக்கத்துல வர்ற? நீ வாய மூட்டு நில்லு. அடி வாங்கணும்டா. எதுக்கு? நீ வீடியோ எடுத்துட்டானா நீ வந்து கரெக்ட்டா நான் பேசணும். ஆமா, கரெக்ட்டா தான் பேசுறேன். நான் கரெக்ட்டா தான் பேசுறேன். நீ எவ்வளவு தூரம் பேசுறீங்களோ பேசுங்க. எங்கப்பா கூப்பிடுங்க மெம்பர்ஸ் கிட்ட கேட்கலாம். யாரோட ஐடின் கார்டை வச்சு வாங்கி இருக்காங்க, யார் வாங்கி கொடுத்திருக்காங்களான்னு கேட்கலாம். குரூப் நம்பருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. சரிங்களா? குரூப் லோன் கிடையாது இது. கலெக்டர் ஆர்டரோட கொடுத்திருக்கீங்களா? கலெக்டர் ஆர்டரோட கொடுத்திருக்கீங்களா? கலெக்டர் ஆர்டரோட கொடுத்தது மட்டும்தான் குரூப் லோன். அவசியமற்றது. ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே அப்படியே பேசிட்டே இருங்க. அதனாலதான் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கீங்க. பொதுமக்கள் எல்லாம் எதுக்கு ஏமாத்துறீங்க? இப்படிதான் ஏமாத்துறீங்க. அவங்க எல்லாம் ஆமான்ட்டு போயிடுறாங்க. அப்புறம் சொல்லிடுறது அவங்க கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பேச மாட்டாங்க. என்னங்கம்மா கட்ட முடியாதுங்களா? 6 மாசம் டைம் வேணும், அதுக்கப்புறம் தான் கட்டுவாங்க. சரி ஓகேம்மா. லாஸ்ட் 3 மாசம். இந்த 3 மாசத்துல நீங்க எத்தனை டைம் ஆபீஸ்க்கு வந்து இந்த மாதிரி நான் இந்த மாதிரி பணம் கட்ட முடியல, என்னோட சூழ்நிலைகள் அப்படி இருக்கு, என்னோட குடும்ப பிரச்சனைகள் அப்படி இருக்கு, என்னால கட்ட முடியலன்னு சொல்லி நீங்க எத்தனை மாசம் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லிருக்கீங்க? இல்ல எத்தனை மாசம் நீங்க ஆபீஸ்ல சைன் பண்ணிருக்கீங்க அப்படி சொல்லி பண்ணல. சரி, இதே அம்மா தான் அன்னைக்கு இருந்தாங்க. அது லோன் கொடுத்தது அந்த பொண்ணுக்கு. நீ அவங்கள்ட்ட போய் கேட்கணும், எதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் கேட்கணும்? இதே அம்மா தான் கிடைச்சு. இப்ப அவங்க லோன் கொடுத்த மட்டும் அவங்க சொல்றாங்க லோன் இப்ப கட்ட முடியாதுன்னு. சரிங்களா? அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன்ல, நீங்க பேசவே வேண்டாம். நான் அவங்கள்ட்ட பேசித்தானே இருக்கேன். அவங்க பேசித்தானே அன்னைக்கு அவ்வளவு பேர் வந்தீங்களா? அன்னைக்கு நைட் பேசிருக்க வேண்டியதானே? அன்னைக்கு வந்து எதுக்கு ஓடுனீங்க? சரி, அப்படியே அன்னைக்கே முடிச்சு அவ்வளவு இதா பேசுங்க. காலையில 7 மணி இருந்து சாயந்தரம் 7 மணி. நீங்க சாயந்தரம் 7 மணிக்கு மட்டும் நிக்கிற பேசுறியா? காலையில 7 மணிக்கு தெரியா பேச மாட்டீங்க? எப்ப வேணா நீ நின்றா வருவோம் தான். நாங்க நின்றா நீங்க வந்து வீட்டுக்கிட்ட வந்து நிக்க கூடாது. இருந்து 83 நம்பர் அதுக்கு போன் பண்ணி வர சொல்லுங்க. 4 பேர் சேர்ந்து கூட்டணியா 4 பேர் வாங்குறீங்க. சரிங்களா? இது வாங்குறது குரூப் லோன், இண்டிவிஜுவல் லோன் கிடையாது. லைசன்ஸ் கொஞ்சம் வாங்க. எப்படி சார் நான் வந்து ஓட்ட வீட்டுக்கு முன்னாடி நின்று ஒருத்தவங்க பேசி பேசும்போது என்ன ஒரு நியாயம்லாம் பேசுறீங்க? ஐயோ அவங்கதான் எங்களை பேசுறாங்க. நீங்க நிக்கிறாங்க அவங்க கேட்கும்போது மட்டும் உங்களுக்கு வந்து அவங்க தெரியலையா? அப்போ நானே கேட்கணும். நீ புரியுது மட்டும் பேசிட்டு வந்துருக்கீங்க. இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான். கரெக்டா பேசுறீங்க. நல்ல அவ்வளவுதான்.
கவுன்சிலிங் கொடுக்குறீங்களாமா அந்த அம்மாக்கு உள்ள கொண்டு போயிட்டு இப்படி எல்லாம் பேச அப்பப்போ கரெக்டா ஆகணும். இல்ல கால் பண்ணி தர சொன்னாங்க பாருங்கம்மா அன்னைக்கு மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. வீடியோ உங்களுக்கு யாருங்க இந்த வீடியோ பர்மிஷன் கொடுத்தா? பேசாதம்மா, நீ பேசாத. அவர் நிக்கட்டும். அவர்தான் பேசாத. நிக்கிறேன்ட்டீங்களா வருவாங்க வந்து பேசிட்டு பேசாம இருங்க. வீடியோ தானே எடுத்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் வர சொல்லுங்க, எல்லாத்தையும் வர சொல்லுங்க. லைவ் போயிட்டு இருக்கான். சரி போனேன். சரி விடு. லைவ் போயிட்டு இருக்குங்களா? எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா? லைவ் தானே போகுது. அதாவது இந்த அம்மா வந்து லோன் வாங்கிட்டு ஊரை விட்டு போயிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டதுக்கு எனக்கு லோன் வாங்கினது இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. போங்க உள்ள போமா, கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. போய் கவுன்சிலிங் வாங்கிக்கோங்க. போங்க போய் கவுன்சிலிங் வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேசுங்கம்மா. போங்கம்மா. ஆமா ஆமா ஆமாங்க சார், ஆமாங்க சார். போங்க கவுன்சிலிங் கொடுத்துருங்க. லைவ் போகுதுங்களா? நியாயமா இருக்குங்களா? உங்களை தான் கேட்கணும். நியாயமா இருக்குங்களா? இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? இது நியாயமா இருக்குங்களா? நான் கேட்கறேன். நானும் உங்கள்ட்ட சார் அந்த போட்டு கொஞ்சம் தூரமா தள்ளி மேல போயிருங்க. அவர் லைவ்ல அதனாலதான் இப்படி சொல்றாரு. வீடியோ எடுத்துட்டு கொஞ்சம் அந்த சைடு போயிருங்க. ஆனா வீடியோ லைவ்ல போயிட்டு இருக்கா போங்க. அதனாலதான் கொஞ்சம் போயிருங்க. ஏ தம்பி நீங்க கொஞ்சம் பேர் அவர் லைவ்ல வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. போன் பண்ணுங்க, நாங்க வர்றோம்னு சொல்லிருந்தாங்க சார். உங்களை வந்து சேர்த்து போட்டு கட்ட சொல்லி இங்க யாருமே பேச கிடையாது சரியா? உங்களை கட்டவே சொல்ல கிடையாது. நான் பேசிட்டு தான் இருக்கேன் அவங்க கிட்ட. எனக்கு 6 மாசம் டைம் கொடுங்க. நான் அவர்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். உங்களை விடவே உங்களை வரவே சொல்லல. கேட்கவே இல்லை. என்னோட பிரச்சனை நான் ஏங்க இது குரூப்ல ஒண்ணு கிடையாதுங்க. சரி எடுத்துங்க பேசுங்க. பேசுங்க நீங்க பேசுங்க. நான் கேட்டேக்கா ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, நான் கட்டிடுறேன் அப்படின்னு தான் நான் சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். இல்லையா ஒரு ஒரு வாரம் 2 வாரம் டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி நான் அப்படியே நான் 3 மாசம் இருந்துச்சு. 90 நாள்ல என்னைக்கு நீங்க எங்களோட போன் எடுத்துக்கீங்க, என்னைக்கு நீங்க வந்து ஆபீஸ் வந்துட்டீங்க சொல்லுங்க. தப்புதாமா. கடைசியில நாங்க வீட்டுல வந்து உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ நீங்க எது பேசிடாதீங்கம்மா, வீடியோல பதிவாயிரும். அதனால அந்த அம்மா நீங்க பேசுங்க. உங்கள்ட்ட யாரும் பேச கிடையாது. நான் உங்கள்ட்ட பேசுறேன். நீங்க சிரிங்க. நீங்க சிரிச்சுக்கு நல்லா சிரிச்சுட்டு ஹாப்பியா இருங்க. மத்தவங்க பணத்தை வாங்கிட்டு நம்ம உட்காந்துக்கோங்களா? ஆனா நீங்க சிரிச்சுக்கிட்டு எங்கட கூப்பிட்டு பேசலாம். தப்பு கிடையாது. லைவ் போயிட்டு சார் கரெக்டா பிடிங்க. கேமரா இப்படி பிடிக்காது. கரெக்டா பிடிங்க. 1 மாசத்துக்கு 83 இது மகள் கற்பனை அந்த இது
வரங்களாம்மா? சார் ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க எனக்கு. டைம் நான் இப்போ கூட உங்களுக்கு டைம் தரவே சொல்லவே இல்லையா? உங்க டைம் ப்ராப்ளமே வேண்டாம். நான் இப்போ நான் ப்ராப்ளம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. கட்ட மாட்டேன்னு சொல்லவே இல்ல. ஒரு நிமிஷம் நான் ஒரு நிமிஷம் பேசிடுறேன். நான் உங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டேன் நான் சொல்ல கிடையாது. நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன், ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, இந்த மாதிரி இந்த தேதியில வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுங்க. லாஸ்டா நீங்க வந்து 3 மந்த் பேமெண்ட் கட்டல, அந்த பேமெண்ட் கட்டுங்க. அந்த பேமெண்ட் பேலன்ஸ் நீங்க வந்து சொல்லுங்க. இப்போ இப்பதான் சொன்னாங்க. நீங்க அப்ப என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்? அப்பயே சொன்னேன் ஐயோ அம்மா கத்துனா அந்த வீடியோல தெரியாதுமா. ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்க. லீகலா நோட்டீஸ் அனுப்பி வைக்கிறேன்னு. சரிங்களா? நீ கை நீட்டி பேசாதீங்க. சரியா? ஏன் உங்களுக்கு மட்டும் கை நீட்டி பேசுறீங்க? அப்ப நானும் அப்படித்தான் பேசுவேன். சரிங்களா? இருங்கம்மா. ஏன் உங்களுக்கு கை நீட்டாட்ட பேச வருமா? இருக்கட்டுமா அந்தம்மா சொல்லுங்கம்மா. உங்களுக்கு எப்பமா சொன்னேன் நானு? டைமிங் பிரகாரமா சொல்லுங்க. இப்போ எல்லாம் டைமிங் பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு 12 ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு டைமிங் சொன்னது எப்பமா? 3 மணி. 3 மணிக்கு நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன், 6 மாசத்துக்கு நீங்க டைம் எடுத்துக்க லெட்டர் எழுதி கொடுங்கம்மா. பேலன்ஸ் இருக்க 3 அமௌண்ட் பேமெண்ட் கட்டணும். அது கட்டி முடிச்சு நீங்க வந்து டைமிங் எடுத்துக்கோங்கம்மா, லெட்டர் எழுதி கொடுங்கம்மா தான் நான் 3 மணிக்கு சொன்னேன். 4:22 வந்து 4:12 வந்து இவங்க வீடியோ எடுத்து அப்பயே இவங்க போன் பண்ணாங்க. உங்கள்ட்ட பேசுனேனா இல்லையா? நான் உங்கள்ட்ட பேசுனேன். ஏங்க அப்பயே சொன்னா லீகலா நான் நோட்டீஸ் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு. சரிங்களா? உங்களுக்கு என்ன லீகலா நோட்டீஸ் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேனா இல்லையா? உங்க வேலை கேமரா பிடிங்க. அவங்க ஹஸ்பண்ட் நீங்க சேர்ந்து கேமரா பிடிங்க. நீங்க நான் கத்திட்டே கிடங்க. ஹஸ்பண்ட் எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் ஹஸ்பண்டா எனக்கு தெரியல. அப்ப எப்படி சொல்லலாம்? எனக்கு தெரியலப்பா. நீ அப்ப எப்படி சொல்லலாம்? அப்ப எப்படி சொல்லலாம்? அப்படி எப்படி சொல்லலாம்? நீங்க ஹஸ்பண்டான வரவங்க ஹஸ்பண்ட் ஆயிருமா? நீலகிரி மாவட்ட தலைவர் நீங்க எப்படி எனக்கு எப்படி தெரியும்? யார் அப்ப எப்படி சொல்றீங்க நீங்க? அப்ப எப்படி நீங்க சொல்றீங்க? அப்ப எப்படி நீங்க சொல்றீங்க? இதுக்கு ஒரு வராதா? கட் பண்ணு. லைவ்ல போட்டு அவங்க சொல்றாங்க. காதுக்குள்ள வந்து சொல்றாங்க பாருங்க. அது சத்தமா தான் சொல்லுங்களேன். உங்க வாயை வச்சிட்டு இருங்க. உங்கள்ட்ட நான் பேசல. உங்க எதுக்கு சார் நான் பயப்படணும்? நான் எதுக்கு பயப்படணும்? இப்படி ஏன் சொல்ற? பயப்படுற? நான் எதுக்கு பயப்படணும்னு? ஏன்னா உங்களை கண்டா பயமா தான் இருக்கு. என்ன பண்றது? அடிச்சிட்டாங்கன்னா அடிச்சிட்டீங்கன்னா கால் கையை உடைச்சிட்டீங்கன்னா என்ன பண்றது? எனக்கு இருக்கிறதே 2 கால் தான். அதையும் உடைச்சிட்டீங்கன்னா அப்புறம் நான் நொண்டியா தான் தெரியணும். அதனால பயமா இருக்கு உங்களை பார்த்தா. அதனாலதான் மெதுவா பேசுறேன் நானு. எத்தனை மணிக்கு இங்க வந்து உட்காந்துங்க? அண்ணா ஒரு 2:30 மணி 2:45 இங்க வந்தனுங்க. சரிங்களா? 2:45 உங்களுக்கு காலையில வந்தா ஏன் காலையில வர, சாயந்தரம் வந்தா ஏன் சாயந்தரம் வர, மத்தியானம் வந்தா ஏன் மத்தியானம். உங்களை ஏன் இந்த டைம்ல வர்றீங்கன்னு கேக்கல. சரிங்களா? ஆல்ரெடி நீங்க சரிங்களா? நீங்க அப்ப வந்து 8 மணிக்கு வருவீங்க. அப்ப கேட்காம இருப்பாங்களா? 7 மணி சாயந்தரம் 8 மணி வரைக்கும் நின்றுருக்கும். அப்ப அதையும் நீங்க பண்ணிக்கோங்க அந்த வீடியோல. அதான் இப்படிதான் வந்து உட்காந்துக்கிறீங்க. காலையில இருந்து எங்கேயும் போக கூடாது. நான் இங்கே போறலையா? அப்பயே நான் தெருவுல தான் உட்காந்து. ஹலோ அங்கிட்டு போ. சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க.